பஸ் கார் போக மாட்டார் புரியுது. ஓகே, பஸ் ஸ்டாண்ட். ஓகே guys, welcome back to my channel. மணி பார்த்தீங்கன்னா 10:15. என்னடா ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குன்னு பார்த்தேன். காலியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது ஆப்போசிட்டில். ஓகே, காற்று நல்லா ஜில்லுன்னு வருது. மழை பெஞ்ச மாதிரி ஒரு அடையாளமே இல்லை. பட் மழை பெஞ்சிருந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்போவும் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளேயே வீட்டுக்கு போயிடணும். ஸோ ஓகே காய்ஸ், ஒன்றும் இல்லை. ஆஃப்டர் திஸ் 390 அப்படின்னா எந்த வண்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஒரு பிளான் ஒன்று இருக்குது. நான் வந்து நிஞ்சா 300 போகலாமா, ஒரு R3 போகலாமான்னு பார்க்குறேன். ஏன் ப்ரோ, அதான் ஆல்ரெடி 390 வச்சுருக்கீங்களே, எதுக்கு திருப்பி 300cc வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. 600cc எதுனா சொல்லுங்கள். சும்மா ஒரு கேஸ். நம்ம ஒன்றும் இப்போ வாங்க போகிறது கிடையாது. ஒரு ஐடியா இருக்குது. நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. அதுவும் எனக்கு கூட கிடையாது, நம்ம பார்ட்னருக்கு. பட்டு நம்மகிட்ட தான் இருக்கும் வண்டி. ஸோ நிஞ்சா 300 வாங்கலாமா வேணாமா, ஆர் என்ன வண்டி வாங்கலாம், R3 எனிதிங். உங்களோட சஜஷன், என்ன வண்டி வாங்கலாம் சொல்லிட்டு சொல்லுங்கள். சரியான பீட்டு. ஏதோ RX 100 தான் போகுது. வெடிக்கிறாப்புல. இன்னொரு வீடியோ பார்த்தீங்களா என்னென்னு தெரில. கல் போகுது லாரியில். ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னா ஸ்பீடில் ஏறி இறங்கிச்சுன்னா கீழே வந்துட முடியுது. ஜெல்லிலாம் லாரியில் ஓப்பனாக எடுத்துன்னு போகிறாங்க. சரி, அதை விடுங்க. அக்ரெசிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது என்ன மேட்ருன்னா, நான் வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து வண்டியை எடுத்தேன் நான். சரி, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் போகும்போது. கிளைண்ட்டை பார்க்க போகிறோம், எதுவும் சம்திங் போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் வண்டி எடுத்தேன். இதை எடுத்து கொஞ்சம் தூரம் அப்போ தான் நான் விளாகே ஸ்டார்ட் பண்ணேன். அப்போயே வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு ரோட்டில். ஸோ அந்த ஒரு டென்ஷனில் தான் வந்து வண்டியை கொஞ்சம் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு ஓட்டினேன். பட்டு நான் எண்ட் ஆஃப் த டெஸ்டினேஷன் வரைக்குமே நான் அப்செட்டாக இருந்தேன். நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ஃபக் எதுனா ஆச்சுன்னா நம்மளை சரி பண்ணுறது பைக்கு தான். ஆனால் பைக்கு ஓட்டுறதுக்கே வந்து இடம் தரமாட்டுறாங்க. இல்லை அதுக்குமே எதனா ஒரு பிரச்சனை. நம்ம என்ன டியூக் வச்சுருந்தா பொறுக்கியா? ஸோ அந்த ஒரு யோசனை தான் அது அப்செட்டு.
நம்ம வண்டி எடுத்து ஓட்டுறது இந்த ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தான். பட் ரிலாக்ஸ் ஆகிறது எடுத்து ஓட்டுறதுனா ஓட்டும் போதே அந்தமாரி யாருன்னா நம்மளை பண்ணாத விஷயத்த நீ தான் பண்ணன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்தமாரி ஆயிடுச்சு. ஸோ அதை அப்படியே யோசிச்சுனே வண்டியை ஓட்டிகிட்டே வந்துட்டேன். கேமரா வந்து ரெக்கார்டிங்கில் தான் இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து வீடியோவை போட்டு விட்டேன். ஆக்சுவலாக அது இன்றைக்கி தான் அது. இப்போ நான் எவ்வளோ சில்லாக இருக்கேன், கொஞ்சம் கிளைமேட்டும் நம்மளை சில் பண்ணுது. பட்டு கோப்ரோவில் வந்து கேமராவில் வந்து சார்ஜ் இல்லை, ஒரு பேட்டரி தான் ஒன்று இன்றைக்கி. அதான் ரோடு கொஞ்சம் காலியாக இருக்குன்னு பார்த்தேன். ஓகே தான், வேணும்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரவுண்டு போயிடலாம். நம்மளை தப்பாக நினைக்கிறது ஒரு சில நல்லவங்களோட வேலை. ஸோ நீங்களும் வந்து அந்தமாதிரி நினச்சிட்டு போகிறீங்க அந்த அக்ரெசிவ் வீடியோனால. அக்ரெசிவ்லாம் கிடையாது, அந்தளவுக்கு அக்ரெசிவ்லாம் ஓட்டலைண்ணா. ஸோ வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் பட்டனை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தட்டிட்டு போயிடுங்க. அண்ட் வீடியோ பார்க்குறோன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணும்போது யோசிப்பீங்க, இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுன்றான், நாளைக்கு வந்து க்ரோ ஆகிட்டா வேறு மாரி ஆகிடுவோம் அப்படின்னு. பட் நான் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க தான் ட்ரை பண்ணுவேன். பட் ஒரே மாதிரி தான் இருப்பேனும். அதுதான் எனக்கு ஆசை, ஒரே மாரி தான் இருக்கணும். சில வேலை நம்ம போனால் நம்மளுக்கு காசு வரும். அந்த வேலையெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் நிறைய நான் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், பேசினா போவேன். நான் இந்த வீடியோவை கட் பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ரைடு, கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக சில் பண்ணியாச்சு. வீடியோவை இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பாய். அண்டு பைக் விஷயத்தையே மறந்துடாத, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். அமுகு டுமுகு அமால் டுமால்